இன்னைக்கு அறிவாலயத்தில் கையெழுத்த போட்டு ராஜ்யசபா சீட்டை வாங்கின்னு உட்காந்து இருக்காரு. தலைமை பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு கட்சி கூட்டணி டெல்லி தலைமை என்ன விரும்புது, அதில் உங்களுடைய என்ன சாமர்த்தியத்தையும் இறக்குங்க. அதனுடைய ரிசல்ட், இறுதி ரிசல்ட் என்னவா இருக்கணும்? என்டிஏக்கு அதிக எம்பிக்களை ஜெயிச்சு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு பேர் வரணும், நான் பேர் வாங்கணும், இவர்கள் விளங்கக்கூடாது, இவங்க மேலே இவருடைய நீங்கள் பாருங்களேன், அவருடைய தனிப்பட்ட இது பாருங்களேன், அதிமுக மேலே ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்குது. அவர் நேற்று கூட அதை அந்த அதிமுக ஆட்சின்னு சொல்றது அவ்வளவு தயங்குறாரு. இவருடைய கோபமும் வன்மமும் யார் மேல இருக்கணும்னா ஆளுகின்ற கட்சி திமுக மேல இருக்கணும். சித்தாந்த எதிரி வேற ஆகும். நியாயப்படி ஒரு வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுக்கறது பெரியாரிசம் மற்ற இதெல்லாம் நிக்கிறது சித்தாந்த ரீதியா திமுக தான், இல்ல கம்யூனிஸ்டுகள். இவங்க ஒன்றும் இல்லை, இதுங்க அப்புறம் நீங்க பட்டாட்சிக்குன்னா அடிச்சிக்கும், நம்ம போட்டுங்க என்னன்னா பண்ணிக்க. ஆனா இவங்கள போட்டு அப்புறாணிகளை போட்டு மெரி அதுவும் கூட இருக்கிறவனை போட்டு மெரி அதுவும் உனக்காக சிஏல கெட்ட பேரு, 3 வேளாண் சட்டத்துல கெட்ட பேரு, எல்லா விஷயத்திலும் முட்டு கொடுத்து கெட்ட பேரு.